சஹாபிகள்ல ஹவ்வாத் இப்னு ஜுபைர் அப்படின்னு ஒரு இளைஞர் இருந்தார். ஒரு அந்நிய பெண்ணோடு நின்று பேசிக்கிட்டு இருக்கிறார். அவர்கிட்ட அந்த பழக்கம். அந்நிய பெண்கள்ட்ட சாதாரணமாக சில பேர் பார்த்துருக்கோம் இல்லையா, கள்ளம் கபடம்லாம் இருக்காது, ஆனால் சாதாரண அந்நிய பெண்களோட நினைச்சுவாங்க, பேசுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பக்கம் அந்த பக்கமாக வந்துட்டாங்க. ஹவ்வாத்தை பார்த்துட்டாங்க. ஹவ்வாத், என்ன இங்கே நிற்கிறீங்க, என்ன இந்த பெண்களோட என்ன அப்படின்ட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அந்த இடத்துல எதிர்பார்க்கல. அவர் யார் ரசூலல்லாஹ், ஷரதத் ஜமலி, என் ஒட்டகம் ஒன்று காணாமல் போயிட்டு தேடிட்டு இருக்கிறேன் யார் ரசூலல்லாஹ் அப்படின்னு போய் சொல்லிட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சரி, அந்த ஒட்டகம் கிடைச்சா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னாங்க. ரசூலுக்கு தெரியும் இவர் போய் சொல்றாருன்னு. ஒட்டகம் கிடைச்சா சொல்லுங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. இந்த ஹவ்வாத் சொல்றாரு, அதுக்கப்புறம் எப்பொழுதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பார்ப்பாங்களோ, ஹவ்வாத் மா ஃபால ஷராது ஜமலிக், அந்த காணா போன ஒட்டகம் யார சொல்லலாம் கிடைக்கலையே யார சொல்லலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு பொய் தான் சொன்னேன், அது ரெண்டாவது பொய்யாச்சு. பாவம் அப்படித்தாங்க, ஒரு பாவத்தை தௌபா செய்யாமல் விட்டேன்னு வைங்க, அடுத்தடுத்து பாவத்தை உருவாக்கிட்டே இருக்கும். அதுதான் நான் சல்லத்துங்கிறேன். ஒரு கட்டத்துக்கு மேலே நான் என்ன செஞ்சேன் தெரியுமா, என் வாழ்க்கையிலேயே ரொம்ப சோதனையான காலகட்டம். நான் பள்ளிவாசலுக்கு உள்ளே போகிறதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டின உடனே தான் கடைசி சப்பல போய் நிற்பேன். சலாம் வாங்கின உடனே முதல் ஆளாக வெளியே ஓடி வந்துடுவேன். என் வாழ்க்கையில் நான் எப்போவுமே நாங்கள் இந்த மாதிரிலாம் தொழுவதில்லை. முனாஃபிகீன்கள் தான் இப்படி தொழுவாங்க. நான் அந்த காலகட்டத்தில் ரசூல்கிட்ட இருந்து மறைஞ்சிருக்கிறது இப்படிலாம் செஞ்சேன். என் மனசில் தவிப்புன்னா தவிப்பு, நிம்மதியாக தொழ முடியலையேங்கிற தவிப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் நான் பள்ளிவாசல் பக்கமாக வந்து பார்த்தேன், பள்ளிவாசலில் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்களான்னு பார்த்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, வெளியே போயிருக்கிறாங்க. நிம்மதியாக தொழுது எவ்வளோ நாள் ஆச்சு தக்பீர் கட்டி, சரின்ட்டு நிம்மதியாக தொழுவோன்னு சொல்லி உதவு செஞ்சுட்டு வந்து நான் பள்ளிவாசலில் போய் நிம்மதியாக தக்பீர் கட்டி தொழ ஆரம்பித்தேன். ஃபதஹல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மஸ்ஜித, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்குள்ளே உள்ள நுழையிறாங்க. அதுக்கு பிறகு எங்கள் தொழுகையில் என் கவனம் இருக்கும், நான் நிம்மதியாக தொழணும்னு உள்ளே போயிருக்கிறேன். தக்பீர் கட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு, யாருக்கு பயந்து நான் இருந்தேன், ரசூலுல்லாஹ் உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்த உடனே என் கவனம் பூரா மாறுது. சரி ஓகே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது அவங்க வேலையாக வந்திருப்பாங்க, போயிடுவாங்கன்னு நினச்சி நான் பாட்டு தொழுதுட்டு இருக்கிறேன். நேரில் என்ன நோக்கி வராங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் கவலை அதிகமாகிடுச்சு. என் பக்கத்திலேயே உட்காந்துட்டாங்க. என்னடா இது வம்பா போச்சு, பக்கத்தில் உட்காந்துட்டாங்களே, இன்னும் ஒரு தடவை போய் சொல்லணுமா, எவ்வளோ தடவை தான் போய் சொல்லியாச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு தொழுகையை நீட்டு ரொம்ப தூரம் நீட்டுறேன். என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கணும், ரொம்ப நேரம் உட்கார முடியாது, ரொம்ப பிஸியான ஆள் தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதனால் எனக்கு போயிடுவாங்கன்னு நினச்சேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, ஹவ்வாத் எவ்வளோ நீளமாக தொழுதாலும் கேட்டுட்டு தான் போவேன்ட்டாங்க. எவ்வளோ தொழுகை நீண்டாலும் எனக்கு அந்த கொஸ்டின் இருக்குதுன்ட்டாங்க. ஆஹா, தொழுகையில் நடக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தொழுகையில் நிற்கிறார். சரி, இதுக்கு மேலேயும் தொழுகை நீட்ட முடியாதுன்னு வந்து சலாம். என்ன ஆச்சு, மா ஃபால ஷராது ஜமலி, அந்த ஒட்டகம் கிடைச்சியா கிடைக்கலையா, அப்போ சொன்னேன் நான் வேலை பார்த்து. நான் சொன்னேன் யார ரசூலல்லாஹ், அல்லாஹ் மேலே சத்தியம் அப்படி ஒரு ஒட்டகமே இல்லை, இதோடையாவது என்னை விட்டுருங்களேன் அப்படின்னு. அப்படி ஒரு ஒட்டகமே இல்லை யார ரசூலல்லாஹ். ஃபலஹிக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா ஹரஜ, ஒன்றுமே சொல்லலை, சிரிச்சாங்க. சிரிச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. ஏன் போய் சொன்னேன், இப்படி சொல்லியிருக்கலாமே, மேலும் எதையுமே கேட்கலைங்கிறது சொல்லுவேன். அன்னைக்கு முடிவெடுத்தேன், வாழ்நாளில் பொய்யே சொல்லக்கூடாதுன்னு முடிவெடுத்தேன், அந்நிய பெண்களை பார்க்கக்கூடாதுன்னு அன்னைக்கு முடிவெடுத்தேன்னு அந்த வாலிபர் சொல்கிறாரு.